ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 பிஹெச்கே பிளான் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த 2 பிஹெச்கே பிளானுக்கு வந்து எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வந்து வாங்க வேண்டியது வரும், எவ்வளோ காஸ்ட்டு இந்த 2025 ஆகும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட்டு. ஸோ சிமெண்ட்டு வந்து ஒரு 510 மூட்டை வந்து சிமெண்ட்டு வாங்க வேண்டியது வரும். ஒரு மூட்டை வந்து ரூ. 300 வந்து விற்கிது. ஸோ இதுக்கு வந்து ஒரு 1,53,000 வந்து நமக்கு வந்து செலவு பண்ண வேண்டியது வரும். அடுத்து வந்து ஸ்டீலு. ஸோ ஸ்டீல் வந்து எல்லா காலமு, பீமு, ஸ்லாபு, லிண்டல் பீமு, சில் லெவல் பீமு எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஒரு 4 டன்னு வந்து வாங்க வேண்டியது வரும் 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஒரு டன்னு வந்து 68,000 வந்து இப்போ விற்கிது. ஸோ இதுக்கு வந்து ஒரு 2,72,000 வந்து நமக்கு செலவு பண்ண வேண்டியது வரும். அடுத்து வந்து பிரிக்ஸு. ஸோ பிரிக்ஸு வந்து ஒரு 25,000 பிரிக்கு வந்து வாங்க வேண்டியது வரும். ஒரு பிரிக்கு வந்து ரூ. 10.50 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு 2,62,500 வந்து செலவாகும். ஸோ இப்போ இதே வந்து இந்த இடத்துல வந்து நம்ம க்ளே பிரிக் யூஸ் பண்ணாமல் ஒயர் கட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இதோட ரேட் வந்து இன்னும் அதிகமாகும். ஏன்னா ஒயர் கட் பிரிக்ஸ் வந்து ரூ. 11.50 வரைக்கும் வருது. இதே வந்து நம்ம ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இதோட ரேட் வந்து நல்லாவே குறையும். ஏன்னா வந்து ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் வந்து ஒரு ரூ. 7,000லேருந்து ரூ. 8 வரைக்கும் நம்ம அதனால் வந்து வாங்க முடியும். அடுத்து சாலிட் பிளாக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் கம்மியாகும். இங்கே நம்ம இது பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் வந்து இந்த சேம்பர் பிரிக்கு வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து எம் சாண்டு. ஸோ ரிவர் சாண்ட் கிடைக்காதனால எம் சாண்டு தான் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். காங்கிரீட்டுக்காகட்டும், இல்லை வந்து கட்டு வேலைக்காகட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து ஃப்ளோரிங்கு எல்லா இடத்துலையுமே வந்து எம் சாண்டு தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து ஒரு 25 யூனிட் வாங்க வேண்டியது வரும். ஒரு யூனிட் வந்து ரூ. 5,000 போட்டிங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு 1,25,000 வந்து செலவு பண்ண வேண்டியது வரும். அடுத்து வந்து பூச்சி வேலைக்குன்னு தனியாக பி சாண்டு வாங்குகிறோம். ஸோ ஏன்னா வந்து இப்போ எம் சாண்டை வச்சு பூசினீங்க அப்படின்னா, அது வந்து ஃபினிஷிங் நல்லா வரது இல்லைங்கனால பி சாண்டு வாங்குகிறோம் ஃபைனாக. ஸோ இது வந்து ஒரு 15 யூனிட் வாங்க வேண்டியது வரும். ஸோ இது இன்சைட் பிளாஸ்டிங், அவுட் சைட் பிளாஸ்டிங் எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக போயிடும். ஸோ இது வந்து ஒரு யூனிட் வந்து ரூ. 6,000 அப்படிங்க விற்கிது அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு ரூ. 90,000 வந்து செலவாகும். அடுத்து வந்து ஜல்லி. ஸோ இந்த ஜல்லி வந்து காங்கிரீட்டுக்கு மெயினாக யூஸ் பண்ண வேண்டியது. ஸோ அது வந்து 20 யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும். ஸோ இது வந்து 3/4 இன்ச் ஜல்லி. ஒரு யூனிட் வந்து ரூ. 4,000 வந்து விற்கிது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ரூ. 80,000 வந்து செலவாகும். அடுத்து வந்து நம்ம ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணுற 1.5 இன்ச் ஜல்லி. இது வந்து மெயினாக பிசிசி கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ளோரிங்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு 14 யூனிட் வந்து பக்கமாக வாங்க வேண்டியது வரும். ஸோ இது வந்து ஒரு ரூ. 4,000 போட்டிங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு ரூ. 56,000 வந்து செலவாகும். அடுத்து வந்து கிரேவலு. ஸோ நம்ம வந்து எவ்வளோ பேஸ்மெண்ட் ஹைட் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கிரேவல் வந்து வாங்கணும். இந்த பில்டிங் வந்து ஒரு 18 யூனிட் வந்து கிரேவல் வாங்க வேண்டியது இருந்தது கன்சாலிடேட் பண்ணுறக்கு. ஸோ இது வந்து ஒரு ரூ. 2,000 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு ரூ. 36,000 வந்து இதுக்கு செலவாகும். அடுத்து வந்து டைல்ஸு. ஸோ டைல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் வந்து ஒரு 1,250 ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்க வேண்டியது வரும். ஏன்னா வந்து இது கட்டிங்கு இதெல்லாம் வேஸ்டேஜ் எல்லாம் போக நமக்கு வந்து ஒரு 1,250 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு நல்ல டைல்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு ரூ. 55 கஜீரியா டைல்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ரூ. 55 வரைக்கும் வரும். ஸோ அது வந்து டபுள் கோட்டட்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு ரூ. 55 டைல்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா அதில் ரூ. 68,750 செலவாகும். அடுத்து வந்து வால் டைல்ஸு. இதில் பாதியாவது வந்து வால் டைல்ஸ் வாங்கணும். நம்ம வந்து 2 பெட்ரூம் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து எத்தனை டாய்லெட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு காமன் டாய்லெட்டு, ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது அப்படின்னு வச்சுட்டிங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து அந்த வால் ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த வால் டைல்ஸ் ஒட்டணும். அதுபோக வந்து கிச்சனுக்கு வந்து வால் டைல்ஸ் ஒட்டணும். ஸோ எலிவேஷனுக்கு ஒட்டுறோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செகண்டரி தான். ஸோ இப்போ இந்த வால் டைல்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்க வேண்டியது வரும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் சேம் ரூ. 55 அப்படின்னு போட்டு வாங்கினீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு ரூ. 35,750 வந்து செலவாகும். அடுத்து வந்து கிரைனைட்டு. ஸோ கிரைனைட் மெயினாக வந்து கவுண்டர் டாப்புக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து மெயின் படிக்கட்டுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரூ. 90 வாங்குகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு ரூ. 18,000 வந்து செலவாகும். அடுத்து வந்து மெயின் டோரு. ஸோ மெயின் டோர் வித் ஃப்ரேமோட வந்து நம்ம ரெடிமேட் வாங்கிக்கலாம். ஸோ ரெடிமேட் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ரூ. 35,000 வந்து நம்ம நல்ல டோர் வந்து வாங்க முடியும். அடுத்து வந்து பெட்ரூமோட டோரு. பெட்ரூம்ஸ் வந்து 2 பெட்ரூம் சொல்லியிருக்கோம். ஒரு பெட்ரூம் வந்து 9,000 வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு ரூ. 18,000 வந்து செலவாகும். அடுத்து வந்து மெயின் விண்டோ. ஸோ மெயின் விண்டோ வந்து தேக்குட்டில் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல காசு போட்டு வாங்க வேண்டியது வரும். இதுக்கு வந்து ஒரு 15,000 வந்து நமக்கு செலவாகும். அடுத்தது அதர் விண்டோஸ். ஸோ அதர் விண்டோஸ் பார்த்திங்கன்னா ஒரு 8 விண்டோ வந்து நம்ம கொடுக்கலாம். 8 விண்டோ அப்படிங்கிறப்போ
எல்லா இதுக்குமே 2 அதாவது ஹாலுக்கு 2, அடுத்தது வந்து கிச்சனு 2 பெட்ரூமுக்குள்ள 2 கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 8 விண்டோ வேணும். ஸோ இந்த 8 விண்டோ வந்து ஒரு விண்டோ ரூ. 6,000 நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ரூ. 48,000 வந்து செலவாகும். ஸோ இது எல்லாமே கண்ணாடி எல்லாமே இன்க்ளூசிவ் தான். இதே வந்து நீங்கள் யூபிவிசி போடுறப்போ இதை விட இன்னும் கொஞ்சம் குறையும். இதே வந்து அலுமினியம் ஃபீடிங் போட்டிங்கன்னா இதை விடவும் வந்து நமக்கு குறையும். அடுத்து வந்து டாய்லெட் டோரு. ஸோ டாய்லெட் வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூமு இன்னொரு காமன் டாய்லெட்டு. ஸோ இதுக்கு வந்து ஒரு ரூ. 3,500 வந்து ஒரு டோர் போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரூ. 7,000 வந்து நமக்கு செலவாகும். அடுத்து வெண்டிலேட்டர்ஸு. ஸோ நமக்கு வந்து 2 பாத்ரூம் தான் இருக்குது. ஸோ இப்போ 2 இன்ட்டு வெண்டிலேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 1,500 நம்ம ஒரு ரெடிமேட் வெண்டிலேட்டர் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ரூ. 3,000 வந்து செலவாகும். அடுத்து வந்து பெயிண்டிங் மெட்டீரியல்ஸு. ஸோ பெயிண்டிங் மெட்டீரியலு எல்லாமே பெயிண்ட்டு எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு ரூ. 80,000 வந்து பெயிண்டிங் மெட்டீரியல் வாங்க வேண்டியது வரும். அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங்கு. ஸோ எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 90,000 வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் வாங்க வேண்டியது வரும். ஒயர்ஸு, ஸ்விட்சஸ்ஸு, அதுக்கப்புறம் பல்ப்ஸு இதெல்லாமே வந்து வாங்க வேண்டியது வரும். அது போக ப்ளம்பிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ரூ. 85,000 வரைக்கும் நம்ம வாங்க வேண்டியது வரும். ஸோ இந்த ப்ளம்பிங்கில் வந்து மெயினாக வந்து நிறையா பைப் லைன்ஸு, அதுக்கப்புறம் வந்து க்ளோசெட்ஸு, வாஷ் பேஷன்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து உள்ளே வந்துடும். ஸோ இப்போ இதில் வந்து இந்த இது இருக்குது. அடுத்து வந்து அதர் மெட்டீரியல்ஸு. ஸோ இது இல்லாமல் வந்து வேறு ஏதாவது பூட்டு இந்த மாதிரிலாம் நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குவோம். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் டேங்க், சின்டெக்ஸ் டேங்க்ஸ்லாம் வந்து வாங்குவோம். ஸோ இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு ரூ. 25,000 அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டிங்கன்னா நமக்கு வந்து மெட்டீரியலுக்கு மட்டுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ரூ. 16,00,000 வரைக்கும் நமக்கு வந்து செலவாயிருது. ஸோ 16,03,000 வந்து நமக்கு செலவாகுது. ஸோ இது வந்து வெறும் மெட்டீரியலுக்கு மட்டுமே. அடுத்து வந்து லேபருக்கு. ஸோ லேபர் வந்து ஒரு 1,200 ஸ்கொயர் ஃபீட் செய்கிறீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் வந்து ஒரு ரூ. 420 வந்து செய்வாங்க. இதோட ரேட் வந்து இதோட ஏரியா வந்து குறைய இதோட ரேட் வந்து அதிகமாகும். இப்போ 500 ஸ்கொயர் ஃபீட் வீடுனா ரூ. 450 கம்மியாக செய்ய மாட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூ. 5,04,000 வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகுது. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங்கு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வந்து ஒரு 1,200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நம்ம ஒரு ரூ. 80 செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூலி மட்டுமே ஒரு ரூ. 96,000 வந்து நமக்கு செலவாகும். அடுத்து வந்து பெயிண்ட்ரு. ஸோ பெயிண்டிங் மெட்டீரியல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் வெறும் பெயிண்ட்ரு கூலி மட்டுமே வந்து ஒரு ரூ. 80,000 கொடுக்க வேண்டியது வரும். ஏன்னா வந்து 2 கோட் பட்டி பார்க்குறோம், அதுக்கப்புறம் வந்து எமல்ஷன் அடிக்கிறோம், மற்ற டோருக்கெலாம் வந்து ஆயில் பெயிண்ட்ஸ் அடிக்கிறோம், ஸோ இது வார்னிஷ் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறங்காட்டி ஒரு ரூ. 80,000 வந்து நமக்கு செலவாயிரும். அடுத்து வந்து கார்பெண்ட்ரு. ஸோ நம்ம எல்லாமே ரெடிமேடாக வாங்கினாலும் அது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து கார்பெண்ட்ரு தான். ஸோ நம்ம வந்து வுட்டு ஜன்னல் எல்லாமே வந்து ரெடிமேட் வாங்கிடுவோம். இருந்தாலும் வந்து எல்லா இடத்துலையும் லாக் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 45,000 வந்து அவருக்கு கூலி வந்து கொடுக்க வேண்டியது வரும். அடுத்து டைல் லேபரு. ஸோ டைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,900 ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்குகிறோம். வால் டைல்ஸும் ஃப்ளோர் டைல்ஸும் சேர்த்து இதுக்கு வந்து ஒட்டருக்கு ரூ. 20 போட்டிங்கன்னா ஒரு ரூ. 38,000 வந்து செலவாகும். அடுத்து கிரைனைட்டு. ஸோ கிரைனைட் பொறுத்த வரைக்கும் வந்து செலவு கொஞ்சம் அதிகம் தான். ஸோ ஒட்டருக்கும் 200 ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூ. 80 வந்து நமக்கு ஒட்டருக்கு வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரூ. 16,000 வந்து கூலி மட்டுமே வரும். ஸோ இது இல்லாமல் லேபர் லிஃப்டிங்க்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது பர்பஸ்க்கு லேபரை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரூ. 25,000 நம்ம லேபர் வந்து போட்டுக்கலாம். ஸோ எப்படி வந்து மெட்டீரியலுக்கு ஒரு ரூ. 25,000 எக்ஸ்ட்ரா போட்டோமோ அதே மாதிரி லேபருக்கு ஒரு ரூ. 25,000 எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 8,04,000 வந்து செலவாகுது. அப்போ டோட்டல் வந்து 16,03,000 ப்ளஸ் 8,04,000. ஸோ இதை போட்டிங்க அப்படின்னா ஒரு 24,07,000 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து கிடைக்குது. இப்போ ஒரு பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு ரூ. 2,005 வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து செலவு பண்ண வேண்டியது வருது. ஸோ இது இல்லாமல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3,70,000 வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா செலவு வரும். அதாவது தண்ணி தொட்டி சம்பு வந்து கட்டுவோம், அது வந்து ஒரு ரூ. 1,00,000 வந்து செலவாயிரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செப்டிக் டேங்க் கட்டுவோம், அது ஒரு 80,000 வந்து செலவாகும். அடுத்து வந்து அப்ரூவலுக்கு கிட்டத்தட்ட வந்து ரூ. 1,00,000 வரைக்கும் நமக்கு செலவாயிரும். வேக்கன்ட் லேண்ட் டேக்ஸ் இதெல்லாமே கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரூ. 1,00,000 வந்து செலவாயிரும். அடுத்தது வந்து காம்பவுண்ட் வாலு ஒரு ரூ. 60,000 ஆயிரும். ஏன்னா வந்து 1,200 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறப்போ நம்ம கொஞ்சம் பெரிய வீடாக தான் இருக்கும். காம்பவுண்ட் வால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்து வந்து கேட்டு ஒரு ரூ. 15,000 நம்ம கேட்டு வந்து வாங்க வேண்டியது வரும். அடுத்து வந்து வெளியில் பார்க்கிங் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கு டைல்ஸ் ஒட்டிங்க அப்படின்னா ஒரு 15,000 வந்து செலவாயிரும். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 3,70,000 வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து பேமெண்ட் வேணுங்கிறதுக்கு. ஸோ அப்போ டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்து டோட்டல் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு ரூ. 27,00,000 இருந்ததுனா தான் நம்மளால் வந்து ஒரு 1,200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2
பிஹெச்கே வந்து நீட்டாக வந்து பிளான் பண்ண முடியும். ஸோ இதுலேயே வந்து நம்ம நிறையா வந்து விட்டுருக்கோம். அதாவது பூஜை ரூம்ஸ்லாம் வந்து இல்லாமல் சேர்த்துல பூஜை ரூம்லாம் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குறுக்கு சுவர் வரும். அதனால் வந்து இதோட மெட்டீரியல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். டோர் வந்து எக்ஸ்ட்ரா வரும். டோர் வைப்போம், இல்லை நிலவு மட்டும் வைப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இப்போ இது வந்து அதே மாதிரி 2 அட்டாச்சு பாத்ரூமு, ஒரு காமன் பாத்ரூம் இருந்ததுன்னா இன்னமும் கொஞ்சம் வந்து டைல்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது வரும். டோரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நார்மலான ஒரு பில்டிங் வந்து பண்ணதுனால எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.